இந்த சூரிய வம்சம் தேவயானி மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? இது இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மகரம் தான். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வீடாக வரும். இவங்களுக்கு பொதுவாகவே மனைவி வந்து தாய் மாதிரி தான் அமைவாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் தான் மனைவின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக மகரத்துக்கு வந்து தாம்பத்தியம் குறைவு. ஏன்னா அம்மா மாதிரியே மனைவி அமைகிறதுனால நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அது எந்த வித குறையும் வராது. அதனால ஒரு லவபிள் கப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம். இந்த மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து காலபுருஷன் 12ஆம் இடம் தான். ஆனால் 6ஆம் இடம் புதன் வந்து இவங்களுக்கு சில நேரங்களில் மன தோய்வு ஏற்படும் போது ஆறுதல் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனால தான் முடியும். அப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடாக வரும். இங்கே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே நீச்சமானால் அங்கே உச்சமாகறாங்க. நீங்க மனைவியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதுவும் நீங்க கொடுக்குற கேரை விட உங்களுக்கு திரும்பவும் டபுள் மடங்கு அந்த கேர் கிடைக்கும். அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். ஆனால் இது பாதக வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதகமாக இருந்தாலும் 7 சமசப்தம ராசி வீடும். அடுத்து எடுத்தீங்கன்னா விருச்சகம். எப்பவுமே இந்த 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷன்ஸ்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே சாஃப்டான விஷயத்துலையும் ஹார்டான விஷயத்துலையும் உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான விஷயம் தான் மனைவி. அப்போ 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வீடாக வரும், யோக வீடு. அதே மாதிரி 7ஆம் இடம் எடுத்தீங்க ரிஷப வீடு. இந்த 2 சுபகிரகம் வந்து உங்களுக்கு தான் அமையும், மற்ற யாருக்குமே அமையாது. அப்போ உங்களுடைய பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். இந்த மாதிரி ஒரு ராசியில் அமைஞ்சாங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் உங்களை என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுப்பாங்க.